ஏங்க ஒரு முக்கியமான விஷயம். சாரி, தொண்டைக்கவுது. என்னென்னா, விஜய் அவர்கள் வந்து இப்போ ரீசெண்டாக அவரோட ஜேஎஸ் திருமண மண்டபத்தை விற்றுட்டு தான் வந்து கட்சி பணிகளுக்காக செலவு பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்து ஆன்லைனில் வந்துட்டுருக்கு. அதை கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக நிறையா, அதாவது சினிமா வட்டாரத்தில் இருக்கிற நண்பர்கள்லாம் தெரிவிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நாம் தமிழர் கட்சி அவங்க சார்பில் இப்போ என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா? நண்பர்களே, தோழர்களே, தோழிகளே, தாய்மார்களே, உங்களால் முடிந்த திரள் நிதியை கொடுத்து எங்களோட கைகளுக்கு ஆதரவு கொடுங்கள், கட்சி பணிகளை மேற்கொள்ள எங்களுக்காக நீங்கள் ஆதரவு கொடுங்கள், திரள் நிதியை கொடுங்கள் அப்படின்ட்டு கொஞ்சம் சும்மா இருமா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு நம்ம சீமான் அவர்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வழக்கம் போல் நம்ம ஆளுங்கட்சி ஆகட்டும் எதிர்கட்சி ஆகட்டும் இவங்க எல்லாமே வந்து அண்டா குண்டா பாத்திரம் வாட்சு அது இதுன்ட்டு எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. எல்லாம் நீங்கள் வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் விஜய் அவர்கள் வந்து தன்னோட அசட்டை விற்று தான் சொந்தமாக சம்பாதிச்ச சொத்தை விற்று கட்சிக்காக செலவு பண்ணிட்டுருக்காரு அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த இடத்துல கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. அந்த சொத்தை வாங்குறதுக்கு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார், எவ்வளோ ஸ்டண்ட் பண்ணியிருப்பார், எவ்வளோ டான்ஸ் பண்ணியிருப்பார், எவ்வளோ பாடியிருப்பார், எவ்வளோ எனர்ஜியை நம்மளுக்காக செலவு பண்ணியிருப்பார். அப்படி ஆசைப்பட்டு வாங்கின ஒவ்வொரு அசட்டை அவர் விற்கும்போது அது மக்களுக்காக தான் விற்கிறாரு. அந்த விஷயத்தை நம்ம கொஞ்சம் சும்மாருமா நோட் பண்ணி ஆகணுமா இல்லையா? ஸோ இதுதாங்க இன்றைக்கி ஹார்ட் ஆஃப் த டாப்பிக்காக வந்து போயிட்டுருக்கு. ஸோ யார் வந்து மக்கள் மேலே இருக்கிற ஆசையில், மக்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையில், மக்கள் மேலே வச்சுக்கிற மரியாதையில் எந்த பாகுபாடும் இல்லாமல், சமரசமும் இல்லாமல், தான் இழந்தால் கூட மக்களுக்காக ஏதாவது நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் உண்மையான தலைவன். ஸோ யார் உண்மையான தலைவன் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.